தனக்கு துரோகம் செய்த மனைவிக்கு வினோதமான ஒரு தண்டனை தருகிறார் ஒரு போலீஸ்காரர். அதற்கு அவர் சொல்லும் காரணம் இருக்கிறதே, சபாஷ் போட வைக்கிறது அது. நாமும் போய் பார்ப்போமா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, பார்க்கலாம். சுஜாதா அவர்கள் எழுதிய எப்படி கொல்வேனடி. சீதாலட்சுமி வீடு திரும்பிய போது திடுக்கிட்டாள். கோபிநாத்தின் பூட்ஸ் வாசலில் வைத்திருக்க, முன்னறையில் அவன் சீருடை கழற்றி ஆணியில் மாட்டப்பட்டிருந்தது. ஹாலில் மின் விசிறி ஓடிக்கொண்டிருந்தும் சிகரெட்டு புகை விரவி இருந்தது. கோபிநாத் காலை நீட்டிக்கொண்டு எதற்கோ காத்திருந்தது போல உட்கார்ந்திருந்தான். எப்போ வந்தீங்க? டியூட்டி இல்லையா? இல்லை. உடம்பு சரியில்லையா? உடம்புக்கு என்ன, நல்லா தான் இருக்கு. பின்ன என்ன இப்படி திடுப்புன்னு வந்திருக்கீங்க? நான் சமைக்க கூட இல்லையே. நான் சாப்பிட வரல சீதா. எங்கே போயிருந்த? சாதாரணமாகத்தான் கேட்டான். ஆனால் அவள் முகத்தை நேராக பார்க்கவில்லை. கடைக்கு போயிருந்தேன். ஏன்? எந்த கடைக்கு? 2-3 கடைக்கு. என்ன இது புதுசா? கோபிநாத் நிமிர்ந்து உட்கார்ந்து மறுபடியும் ஒரு சிகரெட்டு பற்றை வைத்து முழுதாக ஒரு தடவை இழுத்து அதை ட்ரேயின் விளிம்பில் வைத்தான். உட்காரு என்று காலால் பிரம்பு நாற்காலியை அவள் பக்கம் தள்ளினான். போலீஸ் மிடுக்கு. கோபம் போல இருக்கு. எதுக்குன்னு சொன்னீங்கன்னா? உட்காரு, அவன் அழுத்தமாக சொன்னான். கோபம். விளிம்பில் உட்கார்ந்தாள். நிஜமா சொல்லு, எதுக்குன்னு தெரியாது? இல்லை, தெரியாது. கோபிநாத் சற்று நேரம் அவளை நிறுத்தி நிதானமாக பார்த்தான். ராமமூர்த்தின்னு ஒரு ஆளை தெரியுமா உனக்கு? அவள் முகம் சட்டென்று ரத்தம் இழந்து வெளிரி போனது. PS ராமமூர்த்தி. தன் பையிலிருந்து சீட்டு எடுத்து, ஸ்டேஷன் ரோடு. எனக்கு யாரையும் தெரியாது. அவனை தானே பார்க்க போனேன். சொல்லு, வளராதீங்க. சொல்லு, கட்டின பொண்டாட்டியே சீதாலட்சுமி. சொல்லு, எப்படி உங்கள் அப்பா இந்த பேரை அதுவும் உனக்கு செலக்ட் பண்ணாரு? சொல்லுடி, யாரு ராமமூர்த்தி? அவள் மௌனமாக இருந்தாள். நீ சொல்லாட்டி நான் சொல்லுவேன். ஒரு போலீஸ்காரங்கிட்ட நீ எதையும் மறைக்க முடியாது. MG ரோட்டில் ஹிந்துஸ்தான் சிஸ்டம்னு ஒரு கம்பெனி, அதில் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ். மாத சம்பளம் பிடிப்பு போக 2200 ரூபாய். அவன் பையில் பல காகிதங்கள் இருப்பதை பார்த்தால் மேஜை மேல் ரோஜா நிறத்தில் ஒரு ஃபைலே இருந்தது. எழுந்து அதை எடுத்து வந்து மறுபடி உட்கார்ந்தான். நான் உள்ளே போகிறேன், எனக்கு நிறைய வேலை இருக்குது. ஏறு, போகாத. என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போ. என்ன கேள்வி? யார் இந்த ராமமூர்த்தி? அதான் நீங்களே சொல்கிறீங்களே. நீ சொல்லு, உனக்கு யார்? யாரோங்க? நீங்கள் யாரையோ பற்றி சொல்கிறீங்க. நேராக எழுந்து வந்து புறங்கையால் அவள் கன்னத்தில் ஓங்கி அறைந்தான். பொய் சொல்லாத. பொய் சொல்கிற வேலையெல்லாம் ஓஞ்சி போச்சு. எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இந்த ஃபைல் பூரா உன் சங்கதி தான் நாறுது. அவள் கன்னத்தை பிடித்து கொண்டு, எதுக்காக இப்படி மாட்டடி அடிக்கிறீங்க? வலிக்குது. இப்போ சொல்லு. ராமமூர்த்திங்கிறது எப்போவோ பார்த்த ஆளுங்க. எங்கள் ஊரில் அம்மா அப்பாவுக்கு ஒத்தாசைக்கு வருவார். பெங்களூரில் தான் அவர் இருக்காருன்னு பேசிக்கிட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் பார்த்ததே இல்லைங்க அவரை. நரசிம்மம்மா ஒரு தடவை பஸ் ஸ்டாண்டில். என்ன ஜோடனையா போய் சொல்கிறா பாரு. ஆச்சரியமாக இருக்குது சீதா. சீதா, எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. நீ அந்த ஆளை என்னன்னைக்கு எந்தெந்த இடத்துல சந்திச்ச, எந்த ஹோட்டலில் தங்குனீங்க, எங்கே சாப்பிட்டீங்க, எங்கே? சே அப்பாண்டங்க, அப்படி எதுவும் சொல்லாதீங்க. அப்போ சொல்லி தொலடி சனியனே. என்ன சொல்லணும்? உனக்கும் ராமமூர்த்திக்கும் இருக்கிற உறவுக்கு பேர் என்ன? நான் பார்க்கவே இல்லைங்கிறேன்ல. மறுபடி அடிப்படணுமா? அடிங்க, அடித்து கொன்னுருங்க. அதை பற்றி அப்புறம். முதல்ல பேச்சு, அப்புறம்தான் செயல். அவள் மருண்டு அவனை பார்த்து, என்ன செய்ய போகிறீங்க? சொல்கிறேன் பைத்தியக்கார பெண்ணே. போலீஸ்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டியே, அவனை ஏமாற்ற முடியாதுடி. ஒரு எஸ்ஐக்கு உள்ள பவர் தெரியாது உனக்கு. கான்ஸ்டபிளுங்க, பேட்டை ரவுடிங்க,
பான் கடைக்காரவங்க, கஞ்சா வியாபாரிங்க, சமூகத்தின் அடிமட்டத்து சாக்கடை முழுக்க அத்துப்பொடி. இந்த ஊர் பூரா எனக்கு கண்ணு. என்ன போய் ஏமாத்தினியே பைத்தியம். என்கிட்ட போய் சொல்லி தப்பிக்க முடியுமா? மேலும் பொய்ங்கிறது ரொம்ப சுலபமாக கண்டுபிடிக்கக்கூடிய விஷயம். போலீஸில் எத்தனை பொய் வியாபாரிகளை பார்த்துருக்கோம், எத்தனை பொய் சாட்சிகளை பார்த்துருக்கோம். கல்யாணமானதுலேருந்து 3 வருஷமாக நீ சொன்ன பொய் அத்தனையும் நான் கவனிச்சிருக்கேன். நீ பிஎஸ்சி பாஸ் பண்ணிட்டதா சொன்னியே, அது பொய். 1 வருஷம் பாக்கி. உங்கள் அண்ணன் பிடபிள்யூடியில் கெஜெட்டட் ஆஃபீஸர்னியே, அது பொய், கிளார்க்கு. உங்கள் அப்பாவுக்கு சென்னப்பட்டினால வீடு இருக்குதுன்னு சொன்னியே, அது பொய். எத்தனை பொய். உன் அழகை தவிர மற்றது எல்லாம் பொய் சீதாலட்சுமி. அவள் அழ ஆரம்பித்தாள். அவன் கவனிக்காமல் தொடர்ந்தான். உன் முதல் பொய்யை முதல் வாரத்திலே கண்டுபிடிச்சிட்டேன். அப்போவே கேட்டிருக்கணும், தப்பாக போயிடுச்சு. அப்போ புது கல்யாணம் மயக்கத்தில் இருந்தேன். சின்ன சின்ன பொய்யை எல்லாம் மன்னிக்கிற வேலை. ஆனால் இந்த பெரிய பொய்யை கண்டுபிடிக்கிறதுல கொஞ்சம் கோட்டை விட்டுட்டேன். முதல்ல நம்பவே இல்லை, இப்படி இருக்காது. இந்த பித்துக்குழி அப்பப்போ லேசாக பொய் சொல்லுமே தவிர இந்த பொண்ணு போலீஸ்காரனுக்கு துரோகம் பண்ணாது அப்படின்னு நம்பி உண்மையை தெரிஞ்சுக்கிறத ஒரு விதத்தில் ஒத்தி போட்டுக்கிட்டே இருந்துட்டேன். கடைசியில் அவள் கன்னம் கரைக்கிற அளவுக்கு கண்ணீர் பிரவாகமாக அழுது கொண்டிருந்தாள். 1 வாரம் அப்பா அம்மா வீட்டுக்கு போனதா சொல்லிட்டு சென்னப்பட்டினம் போனப்பாரு. போயிருந்தேங்க, சாமி சாட்சியா போயிருந்தேன். ஆனால் 1 வாரம் முழுக்க அங்கே இல்லை. 3 நாளில் மாப்பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டாப்புல. திரும்பி வந்து மெஜஸ்டிக் பக்கத்தில் சவிதா ஹோட்டலில் ரூம் நம்பர் 8 இருந்திருக்கீங்க. அவள் சட்டென்று அவன் காலை பற்றி கொண்டு பாதங்களை கண்ணீரால் நனைத்தாள். என்னை மன்னிச்சிருங்க, தப்பாயிருச்சு, பாவம் பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க. இனிமே அந்த ஆளை பார்க்குறதே இல்லைங்க. ஏதோ ஊரில் 2 பேரும் ஒன்றா இன்ஸ்டியூட் போனப்போ லேசாக பழக்கங்க, அவ்வளோதான். என்னை வந்து பார்க்க ஆரம்பித்தான். அப்போவே வெட்டாமல் அப்பா அம்மா தங்கச்சி பற்றிலாம் சேதி சொல்கிறானேன்னு அவனை போய் ஒரு முறை அந்த ஆஃபீஸில் பார்த்தேங்க. பக்கத்துலேயே அஜந்தா ஹோட்டலில் டிஃபன் சாப்பிட்டோங்க. அதுக்கப்புறம் அவன் நிதானமாக அவளை எழுந்திருக்க வைத்து அவள் பின்னலை சற்றே இறுக்கி முகத்தை நிமிர்த்தி, பொய் சொல்கிறத நிறுத்திறன்னு சொன்னேன்ல, காலம் கடந்து போச்சு. இது தீர்மான வேலை. நீ போன இடங்கள், சுற்றின பார்க்கு, சந்து, சாப்பிட்ட ஹோட்டல், அவன் கூட ஃபிசிக்கலாக எத்தனை முறை பழகின எல்லா விவரமும் இருக்குது. ஃபோட்டோ பார்க்குறியா? 2 பேரும் அப்படியே ஆட்டோக்குள்ளே லைலா மஜ்னு மாதிரி உடம்பு ஒட்டிக்கிட்டு போனதை பார்க்குறியா? பத்தினி பெண்ணே, மன்னிச்சிருங்க. சத்தியமாக இனிமேல் நான் அவனை இந்த பாரு, மன்னிப்புக்கெல்லாம் அர்த்தம் இல்லாமல் போச்சு. உன்னை நான் என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லு. கொன்றுங்க, என்னை கொன்று போட்டுருங்க. இனிமே எனக்கு என்ன வாழ்வு? அப்படி வா வழிக்கு. எப்படி கொல்லணும்னு மட்டும் சொல்லு. மேஜை அறையை திறந்து ஒரு ரிவால்வர், ஒரு கத்தி, ஒரு சீசா 3ஐயும் எடுத்தான். அதை அவள் எதிரில் வட்டமான ஒரு குள்ள மேஜை மேலே வைத்தான். எப்படி சொல்லு, எப்படி கொல்லணும்? ரிவால்வர் குண்டடிப்பட்டா, அதுவும் நெத்தி பொட்டில் வச்சு 1 செகண்டு மண்டைக்குள்ளே வலிக்கும், அப்புறம் மயக்கம் வந்துடும். கத்தியால் குத்திக்கிட்டின்னா இரத்த சேதம், முழுமையாக வடிகிற வரைக்கும் ஞாபகம் இருக்கும். அனாவசியமாக கார்பெட்டெல்லாம் கெட்டு போயிடும், கழுவுறதுக்கும் கஷ்டம். பாலிடால் அதிகமாக விஷயத்தை வளர்க்கும், வாந்தி வரும். சில பேர் பிழைச்சும் இருக்காங்க. சொல்லு, எப்படி சாக விருப்பம்? அவள் நடுநடுங்கி, என்ன வேணால் செய்யுங்க, நான் செஞ்சது தப்பு தான். கல்யாணத்துக்கு முன்னாடி இயல்பாக நடந்ததுங்க. நான் சொல்கிற மாதிரி விபரீதம் ஏதோ நடக்கலைன்னு சொன்னால் நீங்கள் நம்ப போகிறது இல்லை. அந்த பையன் கூட பழகினதுக்கு இளமை, அறியாமை, ஏதோ ஒரு குருட்டு தைரியம், வீட்டில் இருந்த சூழ்நிலை, இது எல்லாம் தான் காரணம். கல்யாணங்கிறது என் சம்மதம் எதுவுமே கேட்காம இந்த மாதிரி மாப்பிள்ளை கிடப்பாங்களான்னு புயல் வேகத்தில் தீர்மானிச்சதுங்க. அப்போ யாராவது என்னை கேட்டிருந்தா நிச்சயம் மாட்டேன்னு தான் சொல்லியிருப்பேன். இந்த மன கஷ்டம்லாம் வந்திருக்காது. உங்கள் கூட கல்யாணம் அப்படிங்கிறது என்னோட தீர்மானம் இல்லைங்க. அந்த சுதந்திரம் எனக்கு யாருமே தரலை.
ராமமூர்த்தி கூட ஓடி போயிருக்கலாம். என்னவோ அவருக்கும் தைரியம் வரல, அப்போ சம்பாத்தியம் இல்லை, அது முக்கியமான காரணம். அதுக்கப்புறம் 2 பேரும் கோழை. ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அந்த உறவை தொடர்ந்தது தப்பு தாங்க. அது பாவம்னு சொல்லலைங்க, தப்புங்க. அந்த தப்புக்கு இந்த சமூகத்தில் மரணம்தான் தண்டனை. தண்டனைக்கு நான் ஒத்துக்க தயார். நீங்கள் சொல்கிற மாதிரி மன்னிப்புங்கிறது காலம் கடந்து போச்சு. நீங்களே மன்னிச்சேன்னு சொல்லி என்னை இன்றைக்கி ஏற்றுக்கிட்டாலும் நாளைக்கு என்ன ஆகிறது, நாளன்னைக்கு என்ன ஆகிறது, 10 வருஷம் 20 வருஷம் கழித்து எப்படி நம்ம 2 பேரும் இந்த சங்கடம், இந்த முள் நமக்கிடையில் இருக்க தொடர்ந்து மற்றவங்களுக்காக பாசாங்க வாழ முடியும்? தப்பு பண்ண கணவனுக்கு மன்னிப்பு உண்டுங்க, மறுவாழ்வும் உண்டு. தப்பு பண்ண மனைவிக்கு இல்லைங்க, கொன்னுடுங்க. ஏதாவது காகிதத்தில் சூசைடுன்னு எழுதி கையெழுத்து போடணுன்னாலும் சொல்லுங்கள், சம்மதம் தாங்க எனக்கு. கோபிநாத் தன் மனைவி சொல்லுவதை கருணை காட்டாமல் கேட்டுக்கொண்டிருந்தான். அதன் பின் அந்த துப்பாக்கியை எடுத்து தோட்டா போட்டு அவளை உட்கார வைத்து அவள் நெற்றியின் பக்கவாட்டில் பதிய வைத்தான். வியர்வை ஆறாக பெருகியது. தாமதிக்காதீங்க ப்ளீஸ், சீக்கிரம் கொன்னுடுங்க. அதன் விசையில் விரல் நுழைத்தான். சீதாலட்சுமி, நான் ஒரு போலீஸ் அதிகாரி. என் கீழே இருக்கிற இத்தனை போலீஸ் படையையும் திறமையையும் உபயோகிச்சுவிட்டா நீ செஞ்ச அத்தனை காரியங்களையும் கவனித்து விட்டு விட்டால் ரிப்போர்ட் வாங்கியிருக்கேன். இப்போ உன்னை சுடுறேன்னு வச்சுக்க, நீ தற்கொலைன்னு எழுதினாலும் போலீஸை ஏமாற்ற முடியாதுன்னு எனக்கே தெரியும். கண்டுபிடிச்சிருவாங்க. எனக்காக தகவல் சேகரித்த அதே ஆசாமிங்க எனக்கு எதிராக சாட்சியும் சொல்லுவாங்க. என்ன அரெஸ்ட் பண்ணி வேலையும் போய் ஜெயிலுக்கு போய் உன் வாழ்க்கையும் முடிஞ்சிரும், என் வாழ்க்கையும் முடிஞ்சிரும். எதுக்காக? உன் பைத்தியக்காரத்தனத்துக்கு, உன் சபல புத்திக்கு, உன்னோட பாவ காரியத்துக்கு, உன்னோட தப்புக்கு நான் ஏன் சாகணும்? அதனால் அவன் என்ன செய்ய போகிறான் என்பது பற்றிய பூரணமான குழப்பத்துடன் வாய் திறந்து நெற்றியை சுருக்கி கொண்டு கை கூப்ப துப்பாக்கியால் அந்த கைகளை பிரித்தான். ஏந்திரு, அந்த ராமமூர்த்தியை கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்கேன். இப்போ அவன் வருவான். அவன்கிட்ட உன்னை ஒப்படைச்சிடுறேன். நீங்கள் கேடோ கெட்டு ஒழிங்க. நீ சூசைட் நோட்டில் எல்லாம் கையெழுத்து போட வேண்டாம், பிரிவு பத்திரத்தில் போட்டால் போதும். தயவு செஞ்சு என்னை விட்டுருமா. உன் துரோகத்தினால ராத்திரியெல்லாம் தூக்கம் போய் அப்படியெல்லாம் இனிமேல் புழுங்க முடியாது என்னால். உன்னுடைய காமத்துக்காக நான் எதுக்கு ஜெயிலுக்கு போகணும் உன்னை கொன்னுட்டு? கதவு தட்டப்பட கோபிநாத், அவன்தான் தீர என்றான். கதை நிறைந்தது, வினோதமான தண்டனை தான் இது. கதையை ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ராஜி ஸ்டோரிஸிலிருந்து உங்கள் நான். நன்றி.